அப்பா பாப்பா என்ன வெயில், எங்கே பார்த்தாலும் இருமல் சளி. சோஃபி, ஒரு டீ போடுமா? என்னம்மா சோஃபி, இப்படி டிவி பார்க்குற? திருட வந்து கொள்ளை அடிச்சுட்டு போனாலும் தெரியாது போல. அடியே சோஃபி, உன்னை தான் கூப்பிட்றேன். ஸ்பீக்கர் 2 அவுட்டா? கொஞ்சம் இருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது டீ போட்டு தரேன். சீரியல் பார்த்துட்டு இருக்கல. ஏண்டி, ஒரு மனுஷன் வெயில் மேலே பார்க்காம வியாபாரம் பார்த்துட்டு பணம் சம்பாதிச்சு கொடுத்தா நீ ஹாயாக டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. ஒரு நேரத்துக்கு டீ கூட தர முடியல. வீட்டில் சும்மா தானே இருக்க, அப்போ டிவி பார்க்கலாம்ல. இங்கே பாருங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் சும்மா இருக்கிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. காலையிலேருந்து இந்த வீட்டில் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிறேன். இல்லைன்னா யார் இந்த வேலையெல்லாம் வந்து செய்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சாப்பாடு கொடுக்குறேன், வீடை சுத்தம் பண்ணுறேன், துணியெல்லாம் காய போடுறேன். அப்புறம் என்னங்க சும்மா இருக்கிறேன் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் தான் கடையில் போய் உட்காந்துக்கிட்டு நோகாமல் நொங்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்ன சும்மா இருக்கிறேன்னு சொல்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. என்ன பெரிய வேலை? சமையல் பண்ணணும், பாத்திரம் விளக்கணும், வீடை சுத்தம் பண்ணணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், துணி துவைக்க தான் மிஷின் இருக்கே, அது எடுத்து காய போடணும், அவ்வளோதானே. அப்போ ஒன்று பண்ணுவோம், நாளைக்கு நீங்கள் வீட்டில் சும்மா இருங்க, நான் கடைக்கு போய் காசு எண்ணி கல்லால போடுறேன். டீலா? நோ டீலா? மகிழ்ச்சி. எப்பா, நாளைக்காவது எனக்கு ரெஸ்ட் எடுக்க நேரம் கிடைக்கும். நீ போ ராஜாத்தி, நான் பார்த்துக்கிறேன். சரி, நாளைக்கு உங்களுக்கு பதிலாக நான் கடைக்கு போகிறேன், நீங்கள் வீட்டை கவனிச்சிக்கங்க. நான் அப்படியே உட்காந்து கல்லால காசை வாங்கி போடுறேன், அவ்வளோதானே வேலை. பேப்பர் படித்து நாட்டு நிலவரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது போதும், போங்க போய் காபி போடுங்க. என்னது, காப்பி நான் போடணுமா? நீ என்ன பண்ண போற? அதானே, குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, புருஷன் பேச்சு அப்போவே போச்சு. நேற்று நம்ம போட்ட டீலு மறந்து போச்சா? போங்க போய் காபி போடுங்க, நான் போய் கடையை திறக்கணும். அவ்வளோதானே. இது என்ன பெரிய கம்பு சுத்துற வேலையா? இன்னைக்காவது நல்ல காப்பி குடிப்போம். சாருக்கு ஒரு நல்ல காப்பி பாச. படம் பார்க்கலாம். காப்பி ரசம் மாதிரி இருக்கு. ரசமா? சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டிருக்கீங்க. இப்ப என்ன குறைச்சல்? இதுவும் ஒரு புது டேஸ்டா இருக்கு. சரி, இன்னைக்கு என்ன வேலை செய்யணும்னு நீ சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் நான் சொல்லுவேன். முதல்ல பிள்ளைங்களெல்லாம் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்க. பெரியவன் ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டான், அவனுக்கு பிஸ்கட்ஸும் நட்ஸும் வச்சுருங்க. பாப்பா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவா, ஒரே மாதிரி போட்டுறாதீங்க, விதவிதமாக வெட்டி போடுங்க. அப்புறம் இந்த ஷெல்ஃப் எல்லாம் தொடச்சி சுத்தமாக வச்சுருங்க. வீடை பெருக்கி மாப் போட்டுருங்க. மத்தியானம் சமைச்சு சரியான நேரத்துக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்சு கொடுத்து விட்ருங்க. எல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் பையன் எடுத்துட்டு கிளம்பு. நான் ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை, சகலகெல்லாம் வல்லறேன். சாயங்காலம் வந்த உடனே பார்க்க தானே போகிறேன் ஐயா எப்படி வேலை செஞ்சுருக்கீங்கன்னு. நான் கிளம்பி வரேன், பாய். ஏப்பா, நான் கடைக்கு போக ரெடி. என்னடி கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி கிளம்பி இருக்க, கடைக்கு போற மாதிரி கிளம்பல? அதுவா, கடையில் போய் சும்மா தானே உட்காந்துருக்க போகிறேன், ஃபோன் நோண்டிட்டு தான் இருக்க போகிறேன். ஏன் சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்? ஷோவாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் ஷோவாக இருக்கும்ல கடையில், அதுதான். நான் சொன்ன வேலைலாம் ஞாபகம் இருக்குல்ல, பார்த்துக்குங்க. நான் கடையை பார்க்க போகிறேன். தோசை சுடணும்,
எது கழுவி போடணும்? இப்படிக்கணுமா? இல்லையா? என்ன பண்ணுவோம்? மாவா? ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பா, அவட்ட கேட்டால் கத்துவா. ஐயோ, தயிர் என்ன பண்ண? சரி, பிள்ளைங்களுக்கு பிரெட் ஜாம் கொடுத்துடலாம். கேன்டீன் தொண்டை பண்ற. சரி சரி, நான் ஸ்கூல் வந்துருவோம். சரி, குழம்பு கொதிக்கட்டும், நம்ம கொஞ்ச நேரம் உட்காருவோம். ஐயோ, அடிபிடிச்சே. என்ன பண்ண? இங்கிலீஷ் சாப்பாடு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிடுவோம். ஹலோ, ஸ்விக்கியா? என்னடா நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? அவன் எங்க சோம்பேறி பகல்லே தூங்க ஆரம்பிச்சிட்டாளா? ஏமா இந்த கொடுமையை கேட்குற? நானே போய் ஆப்பில் உட்காந்துட்டேன். நீ சும்மா தான் வீட்டில் இருக்க, ஒரு நாள் கடையை பார்த்துக்கோ, நான் வீட்டை பார்த்துக்கிறேன்னு ஒரு சவாலை விட்டுட்டேன். இப்போ பெருக்கி தொடச்சிட்டு இருக்க. ஒரு நாள் வீட்டில் இவ்வளோ வேலையாம்மா? பாவமா அவ. ஓஹோ, அப்ப நானும் அம்மாவும் இத்தனை வருஷமா வேலை செஞ்சது உனக்கு தெரியல. இப்போ உன் பொண்டாட்டி வேலை செய்கிறானோடனே
உனக்கு இவ்வளோ வலிக்குதா? சரி, நீயும் பாவம்தான், விடுமா. சரிப்பா, நான் கிளம்புறேன். இந்த பக்கமாக வந்தேன், அப்படியே உன்னையும் வீட்டையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ கிளம்புமா. இந்த சவாலை முதல்ல என் வீட்டில் போய் போடணும். கடைக்கு போனேன், வீட்டில் ரெஸ்ட் எடுக்க தான் சொன்னாங்க. நல்லா தான் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஆனால் போப்பா, வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டேன். என் பொண்டாட்டி வீட்டில் சும்மா தான் இருக்கான்னு நினச்சா இவ்வளோ வேலை செய்கிறாப்பா. அது உண்மைதான்பா. குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறது ஒருத்தரால் முடியாது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து உதவி செஞ்சால் தான் அந்த வண்டி ஆட்டம் காணாமல் போகும். சரி சரி, உருட்டுனது போதும், வா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வா. அடப்போப்பா, லஞ்ச் பிரேக்கில் மொட்டை மாடியில் காயிற வத்தலை திருப்பி போகலான்னு வந்தேன். நீங்கள் தனிமையிலேயே இனிமேல் காணுங்க. என்னங்க என்னடி ஒரு பேரு சொல்லு. சொன்னா திட்டுவீங்க. நீ சொல்லனாலும் திட்டுவேன், சொல்லு திட்ட மாட்டேன்னு சொல்லுங்க. சொல்லு முதல்ல. கல்லால இருந்த ஒருத்தன் காசு திருடிட்டு போயிட்டாங்க. 1500 ரூபாய். நீ என்ன பண்ணிட்ட? ஒருத்தன் வந்தா பொருள் எடுக்க போனேன், கல்லால காசு போயிட்டாங்க. ஒரு நாள் போனேன், 1500 எனக்கு நஷ்டம். சாரிம்மா, நீனும் வீட்டில் இவ்வளோ வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. இனிமேல் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்க, அப்ப நான் போய் இப்ப சீரியல் பார்க்கவா?